عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. لولا فضل الله عليكم ورحمته لكنت من الخاسرين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார் வழிநடந்த அத்தனை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்ஆ நாளன்று அல்லாஹ்வின் இறையிடத்திற்கு விரைவாக வந்திருக்கும் அத்தனை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்தனை இஸ்லாமின் உள்ளங்கள் மீதும் ஸலாத்தின் கருணையும் சலாமும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தின் 2வது ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அவ்வல் ஷஹர் ரமலான் ரஹ்மத்துன் வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிரஹு இத்கும் மினன் நார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை 3 பகுதிகளாக பிரித்தார்கள். முதலாவது பகுதி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கானது. அந்த முதல் 10 நாளில் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான். எனவே நீங்கள் அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், இறைவா எங்களுக்கு உன் ரஹ்மத்தை வாரி வழங்குவாயாக என்று அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து சொன்னார்கள். 2ஆம் பகுதி வஅவ்ஸதஹு மக்ஃபிரத்துன். 2வது பகுதி மக்ஃபிரத்திற்கான பகுதி. அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3ஆம் பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை தருகிறான். கடைசி பகுதியில் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம் சரியாக ரஹ்மத்தை வாரி வழங்குகிற முதல் 10இல் 9வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். கடைசி நாள் ஒரு நாள் தான் இருக்கிறது. இன்றைய நாம் தராவை தொழுதும் என்றால் அது 10ஆம் நாள் தராவை. அல்லாஹ் ரஹ்மத்தை வாரி வழங்குகிற நாளில் கடைசி நாள் இருக்கிறது. ஒரு நாள் கழித்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ் தருகிறான். பாவ மன்னிப்பிற்கான 2வது 10 பாவ மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். முதலில் ரஹ்மத் என்பது, ரஹ்மத் என்றால் கிருபை, கருணை என்ற அர்த்தம். இறைவன் தன் கருணையும் கிருபையும் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வாரி வழங்குகிறான் இந்த ரமலான் மாதத்தில். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற இந்த 2 வார்த்தை ரஹ்மான், ரஹீம். இந்த 2ம் அல்லாஹ்வுடைய திருநாமம். இதற்கு என்ன அர்த்தம்? கருணை உள்ளவன் என்ற அர்த்தம்.
அல்லாஹ் திருமறையிலே ரஹ்மான் என்கிற வார்த்தையை 54 இடங்களில் பயன்படுத்துகிறார். அதே ரஹீம் என்கிற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 95 இடங்களில் பயன்படுத்துகிறார். அல்லாஹ்வின் ரஹ்மத் என்பதை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னah. உங்களில் எவராக இருந்தாலும், மனிதர்களில் எவராக இருந்தாலும், அவர் நாளை மறுமையில் தன் அமலால், தன் வணக்க வழிபாடுகளால் சுவனம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் மட்டும்தான் சுவனம் செல்ல முடியும் என்றார்கள் சொல்லலாம். பெருசா நான் வணங்கிட்டேன், தொழுதுட்டேன், நன்மைகளை புரிந்து விட்டேன், அதனால தான் எனக்கு சுவனத்தை தந்து விடுவானா என்ற எண்ணம் அடிப்படையிலே தவறானது. அதைத்தான் நாயகம் சொல்கிறார்கள், உங்கள் அமல்களால் நீங்கள் சுவனம் செல்ல முடியாது. மாறாக இறைவனின் கருணை ரஹ்மத் உங்களை சுவனத்திற்கு கொண்டு செல்லும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா உங்களுக்கும் இதே நிலைதானா? நீங்கள் எவ்வளவோ வணக்கம் புரிகிறீர்கள் எங்களை விட அதிகமாக. நீங்களும் உங்கள் அமலால் சுவனம் செல்ல முடியாது, அல்லாஹ்வின் கிருபையால் தான் சுவனம் செல்ல முடியுமா என்று கேட்டார்கள் சஹாபிகள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வலா அலி இல்லா ஐயத்தகம்மதி ரஹ்மத்தும். ஆம், எனக்கும் அல்லாஹ்வின் கருணை தான் என்னை சுவனத்திற்கு கொண்டு செல்லும் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கருணை என்பது, அல்லாஹ்வின் இரக்கம் என்பது எந்த அளவிற்கு மகத்துவமானது என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன் கருணையை வாரி வாரி வழங்குகிறார். அந்த கருணையினால் மட்டும்தான் ஒருவர் சுவனம் செல்ல முடியும். இந்த ரமதான் நமக்கு கருணையும் இரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தருகிறது என்றால் அதை கிடைக்கப் பெறுவதற்கு என்ன வழி? எதனால் ரஹ்மத் நமக்கு கிடைக்கும்? அதே போல 2வது பத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறார். அல்லாஹ் மன்னிப்பாளர். நாம் மன்னிப்போம் என்று அல்லாஹ்வின் திருமறையில் 96 இடங்களில் பதிவு செய்கிறார். கஃபூர் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மன்னிப்பவன் என்ற அர்த்தம். அந்த வார்த்தை குர்ஆனில் 90 இடங்களில் வருகிறது. அதே போல கஃபார் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கஃபார் என்றால் மன்னிப்பாளர், அதிகம் மன்னிப்பவர். குர்ஆனில் இந்த வார்த்தை 5 இடங்களில் வருகிறது. அதே போல காஃபிர், மன்னிப்பு அளிக்கக்கூடியவன் என்ற வார்த்தை குர்ஆனில் ஒரு இடத்தில் வருகிறது. ஆக நான் ஒரு மன்னிப்பாளர் என்ற வார்த்தை அல்லாஹ்வின் திருமறையில் எத்தனை இடங்களில் சொல்கிறான்? 96 இடங்களில் சொல்கிறான். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் இந்த ரமதானில் வழங்குகிறார். ஒருவர் எதனால் அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெறுவார்? பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடுவார். வேறு என்ன காரியங்களால் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது? ரஹ்மத் எதனால் கிடைக்கப்படுகிறது? மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு எதனால் கிடைக்கப்படுகிறது என்றால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் மக்களை கருணையோடு இரக்கத்தோடு பார்த்து அவர்களிடம் அன்பாக நடந்து கொண்டவர்களுக்கும் அந்த மக்களுக்கு சதகா ஜகாத்தை வழங்கியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார்? ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் தருகிறார் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களிடம் நாம் கருணையோடு நடந்து கொள்கிற பொழுது, இல்லாத மக்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வழங்குகிறார். அல்லாஹ் மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை வழங்குகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்களா, யா அல்லாஹ், யா ரப்பி, என் இறைவா, பி ஐயி ஷைஇன்
இத்தகதத்தனி சஃபியா, என்னை ஏன் நபியாக தேர்ந்தெடுத்தார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், என்னை ஏன் நபியாக ரசூலாக தேர்ந்தெடுத்தார் என்று கேட்டார். அல்லாஹ் சொன்னான், ரஹ்மத்துக அலா ஹல்கி, என் படைப்பின் மீது நீ ஒரு நாள் கருணை புரிந்தாய், இரக்கத்தோடு நடந்து கொண்டாய், அதனால் உனக்கு நபி என்கிற பட்டத்தை நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் விவரிக்கிறார், நீ எந்த படைப்புக்கு இரக்கம் காட்டினாய் தெரியுமா மூசா? ஒரு நாள் நீ நபியாக ஆகுவதற்கு முன்பாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியின் ஆட்டு மந்தையை நீ மேய்த்தாய். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாமனார். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செய்தார்கள். எப்படி திருமணம் செய்தார்கள் என்றால், அவர்களின் ஆட்டை 10 வருடங்கள் மேய்த்தார்கள். அதை மகனாக வைத்து அவருடைய மகளை இவர் மனம் முடித்தார். இப்படி நீ, அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு நாள் ஆட்டு மந்தையை பராமரித்துக் கொண்டிருந்தார். உன் ஆட்டு மந்தையில் இருந்து ஒரு ஆடு என்ன செய்தது? விலகி அங்கும் இங்குமாக ஓடியது. உன்னிடம் விளையாட்டு காட்டியது. நீ தொடர்ந்து பின்னே சென்றாய். அதை மலை கூன்றில் ஏறியிருந்த ஆட்டுக்குட்டி, அந்த குட்டி என்ன செய்கிறது? மலை கூன்றுகளில் இருக்கிறது. அங்கும் முக்கியமாக போய் ஒளிந்து கொள்கிறது. நீ என்ன செய்தாய்? அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தே சென்றாய். அதை உன்னை களைப்பில் ஆட்டிவிட்டது. நான் அல்லாஹ்வே சொல்கிறார், ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. ஒரு பெரிய ஆட்டை காட்டி அங்கேயே ஓடி மலைக்குன்றுல ஏறி மலைக்குன்றுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்ப ஆட்டம் காட்டியதை கடுமையாக நீ என்ன செய்தாய்? சோர்வானாய், கடைப்பிடித்தாய். கடைசியாக ஒரு வேளை கடைசியாக அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து விட்டாய். பிடித்து அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்தாய்? தன் மார்போடு இணைத்துக் கொண்டார். உன் நெஞ்சோடு இணைத்துக் கொண்டார். இணைத்துக் கொண்டு சொன்னாய், யா மிஸ்கீனா அத்பஅத்னி வஅத்பஅத் நஃப்ஸிகி. மூசா அலைஹிஸ்ஸலாமே நீ சொன்னாய், இந்த ஆட்டை உன்னுடைய நெஞ்சோடு இணைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டு சொன்னார், பாவம் ஆடே, இப்படி அங்கும் இங்குமாக ஓடி நீயும் சோர்வடைந்து களைப்படைத்து என்னையும் களைப்படை செய்து விட்டாரே, என்னையும் சோர்வடைத்து விட்டாரே என்று என்ன செய்தார்? இந்த ஆட்டுக்குட்டி கட்டி அணைத்துக் கொண்டார். அதை பார்த்தேன் நான், என் மனம் நெகிழ்ந்து போனது. அப்பொழுது முடிவு செய்தேன், என் படைப்பான ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நீ செய்த கருணை, இரக்கத்தோடு நடந்து கொண்ட அந்த விதம், அதனால் உன்னை நபியாக தேர்ந்தெடுத்தேன், உன்னை ரசூலாக தேர்ந்தெடுத்தேன் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார். இப்போ ஒரு அடியார், ஒரு நபி மூசா என்பவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு செய்த ரஹ்மத் கருணை அவரை நபியாக உயர்த்தியது. அப்ப நாம் அடியார்களுக்காக மக்களை கருணையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்கிற பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நமக்கு ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதி யக்னிஸூன தஹவஹு ஃபில்லாஹ். யார் ஒருவர் தங்கத்தையும் வெள்ளியும் வைத்துக் கொண்டு அதற்குரிய ஜக்காத்தையும் சதக்காவையும் கொடுக்காமல் இருக்கிறாரோ, வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியோர்களுக்கு கருணையோடு அந்த செல்வத்தை வாரி வழங்காமல் இருக்கிறாரோ, ஃபபஷ்ஷிரு பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த முறையில் சொல்கிறார். அப்ப கருணையோடு நடந்து கொண்டு மக்களை அரவணைத்து மக்களுக்கு சதக்கா ஜக்காத் மூலமாக உதவி செய்யாதவருக்கு ரஹ்மத் இல்லாமல் போகிறது, அல்லாஹ்வின் மன்னிப்பு இல்லாமல் போகிறது, அல்லாஹ்வுடைய கடுமையான வேதனை அவருக்கு வர இருக்கிறது என்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அப்ப நாம் ரஹ்மத்தான ரமலானில் இருக்கிறோம்.
பாவ மன்னிப்பை தருகிற ரமலானில் இருக்கிறோம். எதனால் ஒருவர் ரஹமத்தையும் மகஃபிரத்தையும் பாவ மன்னிப்பையும் பெறுகிறார் என்றால், ஏழை மக்களுக்கு தனக்கு கடமையாக்கப்பட்ட ஜகாத்தையும், ஏழை மக்களுக்கு நெருங்கிய உறவினர்களில் யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு கருணையோடு அன்போடு உதவி செய்கிறார்கள் அல்லவா, அவருக்கு அல்லாஹ் இருக்கிறார், மன்னிப்பை தருகிறார், தன் ரஹமத்தை வாரி வழங்குகிறார். ஜகாத் என்பது ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய 2வது ஜுமாவில் ஜகாத் குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகிறோம். ஜகாத் என்கிற வார்த்தை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 57 இடங்களில் பயன்படுத்துகிறார். ஜகாத் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தூய்மை, பரிசுத்தம், வளர்ச்சி என்ற அர்த்தம். ஜகாத் என்பது யார் கொடுக்கிறார்களோ அவர்களை அந்த ஜகாத் என்ன செய்கிறது? சுத்தமாக்குகிறது, பொருளை சுத்தமாக்குகிறது. அடுத்து அவருடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறது. அதனால்தான் ஜகாத் என்பதற்கு அர்த்தமே வளர்ச்சி, தூய்மை என்ற அர்த்தம். ஜகாத் கடமையாவதற்கு 7 பண்புகள். ஜகாத் கடமையாகணும்னா 7 ஷரத்து, 7 நிபந்தனை. ஒன்றாவது அவர் முஃமினாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்கணும். காபிருக்கு ஜகாத் கடமை. அடுத்து 2வது குர்ஆனாக இருக்க வேண்டும், சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும். அடிமைக்கு ஜகாத் கடமை. இது அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம். இப்போது சில பேர்கள் தங்களுடைய வாப்பாவின் பிடியிலே இருப்பார்கள். பெரிய பணக்கார பிள்ளையா இருப்பாங்க, வாப்புடைய பிடியிலே இருப்பாரு. வாப்பட்டு தான் இல்லாம அவருக்கு வரும் அப்படின்னா அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. அப்ப சுதந்திரமாக இருக்கிற ஒரு மனிதர். 3வது ஆக்கிலாக, அறிவுள்ள மனிதராக இருக்க வேண்டும். ஒரு பெரிய வசதி படைச்ச புள்ள இருக்கிறாரு, பையன் இருக்கலாம்ல, அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதராக இருக்கிறார். அவர் ஜகாத் கொடுக்கணுமா? இல்ல, தேவையில்லை. ஒருவருக்கு ஜகாத் கடமையாகிறது எப்பொழுது அவர் ஆக்கிலாக, அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். 4வது பாலிக், வயது வந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். பாலிகான வயதை அடைந்திருக்கும். ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள 8 வயசுல இருக்கிறார், அவர் ஜகாத் கொடுக்கணுமா? இல்ல. அவர் வயதை அடைந்திருக்க வேண்டும், பாலிகான மனிதராக இருக்க வேண்டும். 5வது நிசாபை அடைந்திருக்க வேண்டும். பொருள்ல நிசாபம் இருக்கு. இவ்வளவு பொருள் தங்கம்னா இவ்வளவு தங்கம் அவர்கிட்ட இருந்தாதான் ஜகாத் கிடையாது. அப்ப அந்த அளவு, வெள்ளினா இவ்வளவு இருக்கணும், பணம்னா இவ்வளவு இருக்கிற அளவு இருக்காங்க இல்லையா, அந்த அளவை அடைய வேண்டும். 6வது அந்த பொருளின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், முழு அதிகாரம் இருக்கும். 7வது எந்த பொருளோ அது 1 வருடம் அவரிடம் பூர்த்தியாக இருக்கும். தங்கத்தில் ஜகாத் கொடுக்க போறாருன்னா அந்த தங்கம் அவருக்கு 1 வருஷம் இருக்கணும். நிசாபை அடைந்து 1 வருடம் அவருக்கு பூர்த்தியாக இருந்தது என்றால் அவர் ஜகாத் கடமையானவர், அவர் ஜகாத் கொடுக்கிறவர். இப்ப 7 சரத்துகள், 7 நிபந்தனைகள். ஒன்று முஃமினா இருக்கணும், சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும், அறிவுள்ள மனிதராக இருக்க வேண்டும், வயதை அடைந்த நபராக இருக்க வேண்டும், அவருடைய பொருள் நிசாபை அடைந்திருக்க வேண்டும், அந்த பொருளின் மீது அவர் அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும். 7வது அந்த பொருள் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். சரி, எதில் ஜகாத் கொடுக்க வேண்டும்? எதில் ஜகாத் கொடுக்க வேண்டும்? தங்கம், வெள்ளி, பணம், இந்த 3இல் ஜகாத் கடமையாகிறது. 2வது வேளாண் பயிர்கள். நம்ம விவசாயம் செய்யறோம், அரிசி செய்யறோம், அல்லது சோளம் செய்யறோம், அல்லது கோதுமை செய்யறோம்னா அந்த தானியங்களிலிருந்து ஜகாத் கடமையாகும். இது 2வது பொருள். 3வது கால்நடை. இந்த வேளாண் பயிர்களுக்குள்ளே எதுவும் தரும்? வியாபார சாமான்கள். இப்ப இந்த பொருட்கள்லாம் ஜகாத் கடமையாகிறது. இப்ப இந்த தங்கம், வெள்ளி, பணம் இதில் ஜகாத் கடமை. அதில் அந்த பொருள் எல்லாம் 1 வருடம் அவர்கிட்ட இருக்கணும். இப்ப தங்கத்துக்கு அவர் ஜகாத் கொடுக்குறாருன்னா அந்த தங்கம் அவர்கிட்ட 1 வருஷம் இருக்கணும், இருந்தா அவர் ஜகாத் கொடுக்கணும். அப்ப பாருங்க, 4 பொருள்ல ஜகாத் கடமையாகும். தங்கம், வெள்ளி, பணம் இது ஒரு வகை. 2வது வேளாண் பயிர்கள், வியாபார சாமான்கள். 3வது கால்நடைகள். இந்த கால்நடைகள் வேளாண் பயிர்கள்
என்றால் அதை நான் கொடுக்கிறேன். ஜகாத், இப்ப தங்கத்துக்கு ஜகாத் என்பது அதனுடைய அளவு என்ன? இப்ப நிசாபம் சொன்னமா இல்லையா, ஒரு பொருள்னா இவ்வளவு பொருள் அந்த அளவை அடைந்தால்தான் ஜகாத் கடமை. அப்ப தங்கத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 மிஸ்கால் என்று அரபில் சொல்லுவார்கள். 20 மிஸ்கால் என்றால் நம்ம நாட்டுப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா 87 கிராம். ஒருவரிடம் 87 கிராம் தங்கம் வைத்திருக்கிறார். அதை அவர் ஒரு வருடம் வைத்திருக்கிறார் என்றால் அந்த தங்கத்தின் மீது ஜகாத் கடமையாகும். தங்கத்துக்கு அளவு என்னங்க? 87 கிராம். அது ஒரு வருடம் இருக்கணும். ஒருத்தர் 80 கிராம் தங்க, ஒரு 90 கிராம் தங்கம் வச்சிருக்கிறாரு. இப்பதான் அவர் காசு பணம் வந்துச்சு, சம்பாதிச்சாரு, வாங்கினாரு. ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல, 3 மாசம் தான் ஆச்சு. இப்ப அந்த தங்கத்துக்கு ஒரு ஜகாத் கொடுக்கணுமா? இல்ல, ஜகாத் கடமை. அவர் வாங்கின 90 கிராம் ஒரு வருடம் பூர்த்தி ஆகல, ஒரு வருடம் அவர்கிட்ட இருக்கணும். இருந்த பிறகுதான் அந்த 90 கிராம் அவருக்கு ஜகாத் கடமை ஆகுது. 87 கிராம் ஜகாத் உடைய அளவு. இப்ப நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா 11 பவுன். இதுல எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? ஒருத்தர் 11 பவுன் வச்சுக்க, ஒரு பவுன் வந்து 8 கிராம், 87 வச்சுக்குவோம். அப்ப 11 பவுன். அப்ப ஒருவர் இதுல இருந்து எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னா 2.5%, 2.5% ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்ப தங்கமாவே கொடுக்க போறீங்க அப்படின்னா 2.187 கிராம் ஜகாத் கடமை. ஒருத்தர் 11 பவுன் வச்சிருந்தாரா, அதுல இருந்து அவர் என்ன கொடுக்கணுங்க? 2.187 கிராம் தங்கத்தை அவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். அந்த தங்கம் அவர்கிட்ட ஒரு வருஷம் இருந்திருந்தார். சரி, இப்படி தங்கமா கொடுக்க முடியாது, தங்கத்தை நான் வச்சிருக்கிறேன், பணமா கொடுக்க நினைக்கிறேன், அதற்கான கணக்கு என்னவென்றால் இதேதான். 11 பவுன் இன்னைக்கு என்ன ரேட்டா? ஒரு கிராம் இன்னைக்கு 14,900. இன்னைக்கு ரேட் படிக்கும். ஒரு கிராம் தங்கம் 14,900 ரூபாய். ஒரு பவுன் 1,19,200 ரூபாய். எவ்வளவு பவுன் இருந்தா ஜகாத் கடமையாகுது? 11 பவுன். 11 இன்டு 1,19,200 ரூபாய் இன்டு பண்ணோம்னா 13,11,200 ரூபாய் வருது. இதில் இருந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? 2.5%. இந்த பர்சன்ட் கணக்கு நமக்கு இடிக்கும். அதனால 40 வகுக்க வேண்டும். இந்த 13,11,200 ரூபாயில 40 வகுத்தால் 32,280 ரூபாய். இப்போ ஒருவர் என்ன செய்யணுமா? 11 பவுன் வச்சிருக்கிறாருன்னா அதுல இருந்து 32,280 ரூபாய் ஜகாத் கொடுக்கணும். அப்ப நம்ம எவ்வளவு தங்கம் வச்சிருக்கிறோமோ, ஒருத்தர் வச்சிருக்கிறார் 50 பவுன் வச்சிருக்கிறார். இப்ப 50 பவுனுக்கு என்ன ரேட் வருது அதை கணக்கு பண்ணணும். நான் அத்தனை ரூபாய் தான் வாங்கினேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி 40 ரூபாய் தான், 40,000 ஒரு பவுனு, அதை கணக்கு பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன ரேட்? 80 பவுன், ஒரு 50 பவுன் வச்சிருக்கிறாருன்னா அந்த 50 பவுனுக்கான காசை டிவைட் பண்ணி இன்டு பண்ணி அதிலிருந்து 40 வகுத்து அதில் வர தொகை என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்தாக கொடுக்கிறது. இது வெள்ளி தங்கத்திற்கான கணக்கு. இதே வெள்ளிக்கான கணக்கு என்னவென்றால் ஒருவர் வெள்ளி 612.5 கிராம் வைத்திருக்கிறார். எத்தனை கிராம்? 612.5 கிராம் வைத்திருக்கிறார் என்றால் அதை அவர் ஒரு வருடமாக வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு வெள்ளியிலிருந்து ஜகாத் கடமையானது. ஒருத்தர் 500 கிராம் தான் வச்சிருக்கிறார், ஜகாத் கடமையான இல்லை. இப்ப ஜகாத் எப்போ கடமையானது? ஒருவர் 612.5 கிராம் வெள்ளி ஒரு வருடமாக வைத்திருக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். எப்படி கொடுக்கணும்? அதை மதிப்பீடாக்க வேண்டும். நீங்க ஒரு கிராம் இன்னைக்கு 295 ரூபாய், நீங்க ஒரு கிராம் கொடுங்க 795. எவ்வளவு ஜகாத் கடமையானது? 612. இப்ப 613 வச்சுக்கோம். 613 இன்டு 295 ஈக்குவல் பண்ணி பார்த்தா நம்ம என்ன விடை வருது பார்த்தீங்கன்னா 1,80,835 ரூபாய். அப்ப அவர் 1,80,835 40 வகுத்து வர தொகை அவர் ஜகாத் கொடுக்கிறது. எவ்வளவு வருது? 4,520 ரூபாய். இப்ப வெள்ளி ஒருத்தர் 613 கிராம் வைத்திருந்து அதை ஒரு வருடமாக வைத்திருக்கிறார் என்றால் அதை தொகையில் பார்த்து அவர் எவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும்? 4,520 ரூபாய் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். பணத்திற்கும் இதேதான் அளவு. பணத்திற்கு என்ன அளவு? இதே வெள்ளியின் அளவுதான்.
612 கிராம் வெள்ளி என்ன மதிப்பில் வருகிறதோ அந்த மதிப்பு அவர் காசாக வச்சிருக்கிறார், ரொக்க பணமா வச்சிருக்கிறார். அதை 1 வருடமாக வைத்திருக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? 40 ஒரு பங்கை ஜகாத்தாக கொடுக்கிறார். இப்போ ஒருத்தரே திரும்பி சொல்கிறேன், 613 × 295 613 கிராம் வெள்ளியின் அளவு மதிப்பு அவற்றை காசு இருக்கும். இன்னைக்கு 1 கிராம் 295, 613 × 295 1,80,835 ரூபாய். அப்போ ஒரு மனிதர் தன் ரொக்க பணமாக 1,80,835 ரூபாயை 1 வருடமாக வைத்திருக்கிறார் என்றால் அதிலிருந்து அவர் எவ்வளவு சக்காத் கொடுக்கணும்? 4,520 ரூபாய் சக்காத் கொடுக்கணும். இல்ல, இந்த 10 லட்சம் இருக்கு, 1 வருஷமா வச்சிருக்காரு, அந்த 10 லட்சத்தை 40ஆல் வகுக்கணும். 40ஆல் வகுத்து என்ன தொகை வருகிறதோ அதை சக்காத்தாக அவர் கொடுக்க வேண்டும். அதே போல ஆபரண நகைகள் வச்சிருக்கிறோம், அதே சக்காத். தங்கத்துக்கு என்ன சொல்லுமோ அதே அளவு 100 பவுன் வச்சிருந்தோம்னா அந்த 100 பவுனை நம்ம என்ன செய்யணும்? மதிப்பில் காசாக்கி, காசு மதிப்பில் ஆக்கி, ரூபாய் மதிப்பில் ஆக்கி அதிலிருந்து 40 ஒரு பங்கை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். இல்லைங்க, என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், என்னுடைய பெண் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், அதுக்கு அந்த நகைகளுக்கு நான் ஜகாத் கொடுக்கணும். என் பொம்பளை பிள்ளைகளுக்காக ஒரு 100 பவுன் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அந்த பிள்ளை, அந்த பெண் பிள்ளை பாலிக ஆகாத வரை, வயதுக்கு வராத வரை ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை, யார் ஜகாத் கொடுக்கிறாரோ அவர் பாலிகானவராக, வயது வந்த நபராக இருக்க வேண்டும். இப்ப நம்ம உங்களுக்குள்ள வயசுக்கு வராம இருக்கு, அந்த பிள்ளைக்கு 50 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறோம், அந்த பிள்ளைக்கு தான் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளை பாலிகான பிள்ளையாக இருக்கு, வயது வந்த பிள்ளையாக இருக்கு, அந்த பிள்ளைக்கு நாம் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அதுக்கு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்ப நான் சின்ன பிள்ளைக்காக சேர்த்து வச்சிருக்கணும்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்காக மட்டும்தான் வச்சிருக்கணும். அதை மூத்த மகன் பயன்படுத்திக்குவான், என் வீட்டுக்காரன் பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னா அதுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய கடமையா? என் பிள்ளைக்கு மட்டும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் என்று சேர்த்து வைத்து அந்த பிள்ளை பாடி ஆகல, வயதுக்கு வரவில்லை என்றால் ஜகாத் கடமை இல்லை. வயது வந்தபடியாக இருந்தது என்றால் அதற்கு அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போல நிலம், வீடு எவ்வளவு வச்சிருக்கிறார், சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருக்கிறார் என்றால் அதில் அவர் ஜகாத் கடமையா? சொந்த வீடு வச்சிருக்கிறோம், பெரிய வீடு, அந்த வீட்டை மதிப்பாக்கி நீங்க ஜகாத் கொடுக்கணுமா கேட்டீங்கன்னா இல்லை. நிலம், வீடு சொந்த பயன்பாட்டிற்காக இருக்கிற ஒரு ஜகாத் கடமை இல்லை. இல்ல, நான் ஒரு 10 கடை நான் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறேன், வாடகைக்கு வீடுகள் கட்டி விட்டுருக்கிறேன், அதுக்கு ஜகாத் கடமையானா அந்த வீட்டுக்கு ஜகாத் கடமை இல்லை, அந்த வாடகை விடப்பட்ட கடைக்கு ஜகாத் கடமை இல்லை. ஆனால் அதிலிருந்து வருகிற வாடகை வருமானம், அந்த வாடகை வருமானத்திற்கு ஜகாத் இருக்கிறது, அதை கணக்கு பார்த்து நம்ம கொடுக்க வேண்டும். வியாபார ஜாமான்களுக்கும் இதேதான் கணக்கு. ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு, அவருடைய கடை மதிப்புடைய பொருள் வெள்ளியின் 613 கிராம் என்ன மதிப்பு இன்னைக்கு வருதோ அதற்கான ஜாமான் ஒருத்தர் கடையில வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு அவர் செய்யணும், 40 ஒரு பங்கை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். 613 × 295 எவ்வளவுங்க? 1,80,835 ரூபாய். ஒருத்தர் கடையில 1,80,835 ரூபாய்க்கு வியாபார ஜாமான்கள் இருக்குன்னா அந்த வியாபார ஜாமான்களை அவர் என்ன செய்யணும்? கணக்கு பண்ணி ஜகாத் கொடுக்கணும். அதே போல அடமானம் வைக்கப்பட்ட நகைகள், அடமானம் வைக்கப்பட்ட பொருட்கள், இதுக்கு ஜகாத் கடமை இல்லை. அதே போல ஒரு கடன் கொடுத்திருக்கிறார், அந்த கடன் ஒரு 10 லட்சம் கடன் கொடுத்திருக்கிறார், அது திரும்பி கண்டிப்பாக வந்துவிடும் என்று உறுதியாக தெரிந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும். இல்லைங்க அது தராரா இல்லையா, எப்ப தரான்னு ஒரு தெரியல அப்படின்னா அதுக்கு ஜகாத் கடமை இல்லை. கடனாக கொடுக்கப்பட்ட தொகைக்கு ஜகாத் கடமை இல்லை, ஆனால் அது கண்டிப்பாக வந்துவிடும் என்றால் அதற்கு நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். சரி, இந்த ஜகாத் பெற தகுதியானவர்கள் யார்? ஏழைகள், மிஸ்கின்கள். இந்த ஜகாத் வசூலிப்பதற்காக ரசூலுல்லாஹ் காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல, கலீஃபாக்கள் காலத்துல தான் ஆட்கள் இருந்தாங்க. அவங்க போய் என்ன செய்வாங்க?
போனோம்னா ஒருத்தன் அவங்க தனிப்பட்ட மட்டும் கொடுத்துக்கிறோம். அப்படி இல்லை. இஸ்லாமிய ராஜ்யத்தின்படி அந்த அரசாங்க ஆட்களே போவாங்க. போய் அவங்களோட ஜகாத் கடனா கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வீடாக சென்று ஜகாத் மொத்தம் வாங்குவாங்க. இப்ப இந்த வேலை செய்யறாங்க இல்லையா, இந்த வேலை ஆட்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். அதே மல்லபத்தை கொடுப்பாங்க. இந்த இஸ்லாத்துக்கு முதல் புதிதாக முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஜகாத் பெற தகுதியானவர்கள், அடிமைகள் ஜகாத் பெற தகுதியானவர்கள், கடனாளிகள். முக்கியமாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ரமணானுக்கு ஜகாத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் உங்கள் உறவுக்காரர்கள் அழைப்பார்கள். யாராவது கடன்ல இருக்கிறாங்களா, மருத்துவ உதவி தேவைப்படுதா, முழுமையாக இந்த பணத்தை அவர்களுக்காக உதவுங்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார், கடனாளிகள் அவர்களுக்கு ஜகாத்தை கொடுங்கள். அதே போல 7வது நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் புரிந்திருக்கிறார் வழிபோக்கர்கள். அந்த வழிபோக்கர்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா பார்க்கிறோம், திடீர்னு ஒருவர் ஊருக்கு காசு இல்லை, என்னுடைய பணம் மிஸ் ஆயிடுச்சு, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது போன்ற நபர்களுக்கு நாம் ஜகாத் பணத்தை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் உறவுகளுக்காக ஜகாத் பணத்தை கொடுக்கிற பொழுது 2 நன்மை இருக்கிறது. ஒன்று ஜகாத் கொடுத்ததற்கான நன்மை, இன்னொன்று உறவுகளை ஆதரித்ததற்கான நன்மை. உறவுகளை முதன்மைப்படுத்துங்கள். ஜகாத் எங்கேயோ கொடுக்காது. தயவு செஞ்சு அந்த முதல்ல உங்கள் உறவுகளை பாருங்கள். தச்சா மகன், பெரியப்பா மகன், பெரியப்பா உள்ள சொந்தக்காரங்க, ஒய்ஃபுடைய சொந்தக்காரங்க, அவர்களை பாருங்கள். அவர்களை யார் நடித்தவர்களா, ஏழைகளா, வீடு கட்ட நினைக்கிறாங்க, வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க, மருத்துவ உதவி தேவைப்படுது, கடன்ல சிக்கி தவிக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முன்னுரிமை கொடுங்க. அப்படி கொடுப்பதால் அல்லாஹ் உங்களுக்கு 2 நன்மை எடுத்திருக்கலாம். யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது? வேற தகுதிக்காரர்கள் யார்? நம்ம பெற்றோர்களுக்கு நாம் ஜகாத் கொடுக்கணும். என் அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன் ஜகாத் பணத்தை, அம்மாவுக்கு கொடுக்குறேன். அதே போல பெற்றோருடைய மேல் தலைமுறையினர், தாத்தா பாட்டி அதுக்கு மேல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஜகாத் கொடுக்கக்கூடாது. ஜகாத் கொடுக்க தகுதி இல்லாதவர்கள், வேற தகுதி இல்லாதவர்கள். அடுத்து 2வது பிள்ளைகள், பேரன் பேத்தி. என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் என் பணத்தை, ஜகாத் பணத்தை, அப்ப கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி என் பேரனுக்கும் பேத்தி கொடுக்குறேன் ஜகாத் பணத்தை கொடுக்கக்கூடாது. அடுத்து 3வது கணவன், மனைவிக்கு ஜகாத் கொடுக்குறேன், மனைவி ஜகாத் தட்டத்துக்கான கணவனுக்கு கொடுத்துக்கிறேன், அப்ப கொடுக்கலாமான்னா மார்க்கத்திற்கான அனுமதி இல்லை. 4வது நமது பொறுப்பில் இருக்கிற அடிமை. அடிமைனா இல்ல, அது ஒரு கணக்கு, அந்த காலத்துல கணக்கு. 5வது வசதி படைத்தது. ஜகாத் நான் கொடுக்க போறேன், இன்னொரு ஜகாத் கொடுக்க தகுதி உள்ளவர்களுமே நான் கொடுக்கூடாது. அதே போல ஜகாத் கொடுக்க தகுதி உள்ள இவர்கள் இருக்கிறார்களோ, பணக்காரங்க, வசதி படைத்தவர்கள், ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அடுத்து 7வது வனஹாசிம்களை ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் அதற்கு வீட்டினர்களுக்கு நாம் ஜகாத் கொடுக்கக்கூடாது. 8வது காஃபிர்கள். காஃபிர்களுக்கு நாம் சதகா செய்யலாம், இறை மறுப்பாளர்களுக்கு நாம் சதகா செய்யலாம். ஆனால் ஜகாத் பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதுவெல்லாம் ஜகாத்திற்கான சட்டங்கள். இன்னும் இதில் இருக்கிற பல கிடை சட்டங்களும் இருக்கிறது. ஜகாத் கொடுக்க நினைப்பவர்கள் முறையாக கொடுங்கள், சரியாக கணக்கு பார்த்து கொடுங்கள். அதுவும் குறிப்பாக அதற்கான தகுதியுள்ள மக்களுக்கு கொடுங்கள். அதுவும் குறிப்பாக உங்கள் உறவுகளில் யாரெல்லாம், உறவுனா யார் யார் கொடுக்கக்கூடாது? வாப்பா உமா, தாத்தா பாட்டி, பிள்ளைங்க, பேரன் பேத்திங்க, அதே போல கணவன் மனைவி, அவ்வளவுதான். மற்ற எல்லாம் பெரியப்பாவுக்கு கொடுக்கலாம், சின்ன பாப்பு கொடுக்கலாம், அவங்க பசங்களுக்கு கொடுக்கலாம், சின்னம்மா பெரியம்மா அவங்க பசங்களுக்கு கொடுக்கலாம். அப்ப உறவுகளில் யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து முழுமையாக ஜகாத் பணத்தை கொடுத்து இந்த ரமலானில் அவர்கள் வாழ்க்கை இன்னொரு இடத்தை, தகுதியான இடத்தை அடைவதற்கும் நாமும் அல்லாஹ்வின் அந்தஸ்தையும் ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் பெறுவதற்கு தொடர்பான தௌஃபீக் செய்யட்டும். இந்த ரமலான் நமக்கு ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் தர வேண்டும் என்றால் நம்முடைய சதகா ஜகாத் பணங்கள் முறையாக அதற்குரிய மக்களுக்கு சென்றடைந்தது என்றால் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருவான், பாவ மன்னிப்பை வழங்குவான். அல்லாஹ் ரஹ்மத்தை பெறுகிற மக்களாக, பாவ மன்னிப்பை பெறுகிற மக்களாக உங்களை நினைவதாக